தென்னிந்திய சினிமால ரொம்பவே பிரபலமான நடிகையா இருக்கவங்க தான் சமந்தா. இவங்க படங்களை தாண்டி இப்போ ரீசெண்டா வெப் சீரிஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில படங்கள் இப்போ கமிட் ஆயிருக்கதாவும் அந்த படத்தை பத்தின அறிவிப்பு சீக்கிரமாவே வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சமந்தா பத்தி இப்போ சோஷியல் மீடியால நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா சமந்தாவும் ராஜ்நடிமரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்ற நியூஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சமந்தாவும் ராஜ்நடிமரோட ஃபேமிலி கூட க்ளோஸா தான் இருக்காங்க. அதே மாதிரி இது ரூமர் அப்படின்னு எதுவுமே சொல்லாம ராஜ்நடிமர் கூட எடுத்த நிறைய பிக்சர் சோஷியல் மீடியால அவங்களே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ராஜ்நடிமரும் சமந்தாவும் வந்து ஃபாரின் ட்ரிப் போறதா இருக்கட்டும், ரீசெண்டா கூட சமந்தா வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக துபாய் போனப்போ ராஜ்நடிமரோட கையை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து எல்லாருமே வந்து அப்போ 2 பேரும் உண்மையாக தான் லவ் பண்றாங்க போல. ஏன்னா சமந்தா இதை பத்தி எதுவுமே மறுப்பு தெரிவிக்கல. அவங்களும் வந்து ராஜ்நடிமர் கூட எடுத்துக்கிட்ட நிறைய போட்டோஸா இருக்கட்டும், க்ளோஸ் ஆன போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சமந்தா வந்து முன்னாடி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்க மாதிரி தான் காட்டிக்கிறாங்க. அதனாலே சமந்தாவோட ரசிகர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, முன்னாடி சமந்தா ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மயோசிட்டிஸ் டிசீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க லைஃப்ல பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா எப்ப ராஜ்நடிமூர் வந்து சமந்தாவோட லைஃப்ல வந்தாங்களோ அப்ப இருந்தே சமந்தா ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. ஏன்னா எல்லா டைமுமே ராஜ்நடிமூர் வந்து சமந்தா கூட ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு. அதனால இவங்க 2 பேரும் சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றின விஷயங்கள் தான் இப்போ அதிகமாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில் சமந்தா ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் வந்து நிறைய எமோஷ்னலான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்க அம்மா ஆகிறதுக்கு ஆசைப்படுறதாவும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வேறலா போயிட்டு இருக்கு. அப்படி அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட வயசை பற்றி என்னோட வெல் விஷஸ் எல்லாமே ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, எனக்கு வந்து இந்த தாய்மை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காது, நான் அதை லேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு தாயா ஆகணும் அப்படின்ற கனவு கண்டிப்பா எனக்குள்ள அப்படியே தான் இருக்கு. அந்த அழகான அனுபவத்தை கண்டிப்பா நான் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு நினைச்சா அவ தாயாக முடியாத நேரம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஒரு பொண்ணுனால எப்போ வேணா வந்து தாயா மாற முடியும். அதுக்கு வயசோ காலமோ கண்டிப்பா தடையா இருக்காது. அதே மாதிரி என்னோட லைஃப்லயும் வந்து நான் அம்மா ஆகணும் அப்படின்ற கனவு கண்டிப்பா வந்து என் லைஃப்ல நடக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்காக நான் லேட் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ ரொம்ப தாமதப்படுத்துறேன், ஒரு வேளை என்னால தாயாவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. பட் அப்படிலாம் எதுவுமே நடக்காது. ஏன்னா தாய்மை அப்படின்றது வரும், அது எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சமந்தாக்கு வந்து அம்மா ஆகணும், அவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஆசை வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, அது ஒரு கனவா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க பேசினதுலேயே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் அவங்களும் வந்து இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப எமோஷனலா தான் பேசியிருக்காங்க. ஸோ இதனாலே வந்து சமந்தாக்கும் ராஜ்நடிமருக்கும் மேரேஜ் ஆகிற விஷயம் வந்து உறுதியாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலே சமந்தா வந்து சீக்கிரமே ராஜ்நடிமரை மேரேஜ் பண்ணிப்பாங்க, சீக்கிரமே அவங்களும் குழந்தை பெற்றுக்கிறக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து இப்போ ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.